السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلم أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. தூணில்லாத வான் படைத்து நிலையில்லாத பூமி படைத்து உலகத்தையே ஆட்சி செய்கின்ற வல்ல அல்லாஹுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அவனது அன்பும் அருளும் நம் எல்லோக தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்கள் சுன்னத்தான வழிமுறைகளில் சிறிதேனும் அடிபெறலாமல் அப்படி எடுத்து எம்பிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் நல்லடியார்கள் உலமாக்கள் சுஹதாக்கள் அன்பியாக்கள் அவுலியாக்கள் மீதும் அவர்கள் சுன்னத்தான வழிமுறைகளில் சிறிதேனும் பின்பற்றி வாழக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத அல்லாஹ்வுடைய அளப்பெருங்கிருபை என்றென்றும் நின்று நின்று நலவட்டுமாக ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய படைப்பினங்களை முக்கியமாக இந்த மனித வர்க்கமான தன்னுடைய அடியார்களை எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பதற்காக வேண்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பொக்கிஷமான ஒன்றை வழங்கி இருக்கிறார். அதுதான் தித்திக்கும் தீன்மறை என்று சொல்லக்கூடிய அருள்மறை குர்ஆன். பொதுவாகவே பொக்கிஷம் என்று சொன்னால் அது நமக்கு கிடைப்பதற்கும் அதை நாம் அடைவதற்கும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்ட பிறகுதான் அந்த பொக்கிஷம் என்பது நமக்கு வரும். ஆனால் அருள்மறை குர்ஆன் என்று சொல்லக்கூடிய பொக்கிஷம், இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மிக இலகுவாக தந்திருக்கிறார், மிக லேசாக தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, மற்ற ஏனைய வேதங்களைப் போல சுகுஃபுகளைப் போல அல்ல அருள்மறை குர்ஆன் என்பது. இந்த தீன்மறை இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். அல்லாஹ் அருள்மறையில் மிக தெளிவாக பேசுவார். இந்த அருள்மறை குர்ஆனை நாம் தான் இறக்கினோம், அதை நாமே பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். சுமார் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இறக்கப்பட்ட அருள்மறை குர்ஆன், அதனது வசனங்கள் ஏன் எழுத்துக்கள் ஒரு புள்ளி கூட மாறாமல் இன்றும் அப்படியே அது அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்படுகிறது. கியாமத்து நாள் வரை, கியாமத்துக்கு பிறகும் மறுமையிலேயும் அந்த அருள்மறை குர்ஆனை அல்லாஹ் பாதுகாப்பார். அத்தகைய அந்த அருள்மறை குர்ஆனைத்தான் நமக்கு ஒரு அழகிய பொக்கிஷமாக அல்லாஹ் தந்திருக்கிறார். இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் இப்படி பேசுவார். இந்த அருள்மறை குர்ஆன் இருக்கிறது, இது உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது, உங்களை வழி தவறாமல் பாதுகாக்கும், தவறான வழிகளை சுட்டி காட்டி எச்சரிக்கும், நல்ல பாதையிலே நீங்கள் நடப்பதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்றுவெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனை பற்றி குர்ஆனிலேயே அல்லாஹ் மிக தெளிவாக பேசிக்கொண்டே வருவார். இப்படிப்பட்ட இந்த அருள்மறை குர்ஆனைத்தான், இந்த பொக்கிஷத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன், உங்களுக்கு இந்த அருள்மறை குர்ஆனை ரொம்ப லேசாக உங்களுக்கு தந்திருக்கிறோன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லுகிறான். இந்த லேசாக அல்லாஹ் ஏன் கொடுத்துருக்கிறான்னு சொன்னால், ரொம்ப கஷ்டமாக இருந்தால் விரண்டு ஓடி விடுவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதையெல்லாம் நாம் ஏன் படிக்கணும், எப்படி படிக்க முடியும் என்பதாக விரண்டோடி விடுவோம். இந்த மனிதர்களினுடைய அடியார்கள் நல்லுபதேசம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அருள்மறை குர்ஆனை மிக மிக லேசாக எளிதாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். இந்த அருள்மறை குர்ஆன் நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கிறது. அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அருள்மறை குர்ஆனிலே சூரா யாசீன் ஒன்று இருக்கிறது. அந்த சூரா யாசீனை நீங்கள் தினந்தோறும் ஃபஜ்ர் தொழுகை தொழுது முடித்துவிட்டு பள்ளியிலோ அல்லது வீடுகளிலோ அல்லது கடைகளிலோ இந்த சூறாவை நீங்கள் ஓதிவிட்டால் மறுநாள் காலை வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை மலக்குமார்களை கொண்டு பாதுகாப்பான் எல்லாவித சோதனைகளிலிருந்தும். அதே போல யார் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு இந்த அருள்மறை குர்ஆனிலே இருக்கக்கூடிய சூரா வாக்கியா, இதா வக்காயத்தில் வாக்கியா என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரா வாக்கியாவை யார் தினந்தோறும் ஓதுகிறாரோ, ஒரு நாள் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ஓதினால் மறுநாள் மக்ரிப் வரை அந்த மனிதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரிஸ்க் அபிவிருத்தியை வழங்கி கொண்டே இருப்பார். பொருளாதாரத்திலே, உணவிலே, உடையிலே நமக்கு என்னவெல்லாம் தேவை இருக்கிறதோ அனைத்திலேயும் அல்லாஹ் ரிஸ்க் அபிவிருத்தி செய்து விடுவார். அதே போல புனிதமிக்க ஏழைகளின் பெருநாளாம் வாரந்தோறும் வரக்கூடிய இந்த யௌமுல் ஜுமா, ஜுமா தினத்தன்று யார் அதிகாலையிலே சுபு தொழுகைக்கு பிறகு சூரா கஹுஃப் சூறாவை யார் ஓதுகிறாரோ மறு ஜுமா வரை, மறு வெள்ளிக்கிழமை வரை ஒரு வார காலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பிலேயே வைத்திருப்பார். எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் எல்லா விதமான விபத்துகளிலிருந்தும் நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பான். அத்தகைய ஒரு சூரா இந்த அருள்மறை குர்ஆனில் இருக்கிறது. இப்படி அருள்மறை குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் நமக்கு எல்லா வகையிலேயும் பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்கிறது. அதற்காக வேண்டிதான் அருமை நாயகம் சொல்லுவார்கள், இந்த அருள்மறை குர்ஆனை நீங்கள் தினந்தோறும் ஓதுவதை வளமையாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளத்திலே குர்ஆனிலிருந்து ஒரு சிறு பகுதியேனும் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய உள்ளம் பாழடைந்த வீட்டுக்கு சமம் என்பதாக சொல்வார்கள். அருள்மறை குர்ஆனுடைய கொஞ்ச வசனங்களாவது நம்முடைய உள்ளத்திலே நாம் சுமந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்காக வேண்டித்தான் யஸ்ஸர்னல் குர்ஆன், நமக்கு குர்ஆனை மிக இலகுவாக எளிதாக தந்திருக்கிறான். எளிதாக தந்திருப்பதாக சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், முடிஞ்ச அளவு கொஞ்சமாவது குர்ஆனை ஓதுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். கொஞ்சமாவது ஓதுங்க. நீங்கள் எப்பொழுது 24 மணி நேரமும் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். சாப்பிடாமல், உறங்காமல், வேலை செய்யாமல், உழைக்காமல் குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கணும், அப்படி அல்ல. ஃபக்ரு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், உங்களால் முடிஞ்ச அளவு கொஞ்சமாவது நீங்கள் ஓதிக்கொண்டிருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே கட்டளையிட்டுகிறானே, அத்தகைய அந்த அருள்மறை குர்ஆன் தான் அல்லாஹ்வின் மூலமாக நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தித்திக்கின்ற தீன் மறை. இந்த அருள்மறை குர்ஆனை நாம் ஓதுவதின் மூலமாக, அதனை விளங்கி அதன் பிரகாரம் வழி நடப்பதின் மூலமாக நிச்சயமாக நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை முழுமையாக அடைந்து கொள்ள முடியும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து சொன்னாங்க, நீங்கள் அருள்மறை குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் அருள்மறை குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். பிறகு அல்லிமுல் நாஸ், அருள்மறை குர்ஆனை எதை கற்றறிந்தீர்களோ அதை மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, எது வரைக்கும்னு சொன்னால் வலா தஸால
நீங்கள் என்ன செய்யணும், ஹத்தா யத்தியல் மௌத், உங்களுக்கு மௌத்து வர்ற வரைக்கும் நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுத்து கொண்டே இருங்கள். அருள்மணி குர்ஆனை கற்றுக்கங்க, கற்றுட்டு அதன் பிரகாரம் வழி நடப்பதற்கும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் நீங்கள் நேரம் எதுவரை எடுக்க வேண்டும், மௌத்து வரைக்கும் நீங்கள் அப்படியே அருள்மறை குர்ஆனை ஓதுவதும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதுமாக இருந்து கொண்டே இருங்கள் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அருமை நாயகம் சொன்னார்கள். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜத்துல் மலாயிகா இலா கபரிக்க, மௌத்து வரைக்கும் நீங்கள் என்ன செய்றீங்க, குர்ஆனை கற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் வழி நடந்து மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்றீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மௌத்து வந்துருச்சு, நீங்கள் மௌத்தாயிட்டீங்க என்று சொன்னால் ஹஜ்ஜத்துல் மலாயிகா இலா கபரிக்க, நீங்கள் மௌத்தான பிறகு உங்களை கபரில் அடக்கம் பண்ணிடுவாங்க இல்லையா, உங்களுடைய கபருக்கு மலக்குமார்கள் இறங்கி வருவார்கள். கபருக்கு மலக்குமார்கள் இறங்கி வருவார்கள். எப்படி என்று சொன்னால் கமா யஹஜ்ஜுல் முஃமினூன இலா பைத்தில்லாஹில் ஹராம், முஃமின்கள் எப்படி காபத்துல்லாவிற்கு, எப்படி காபத்துல்லாவை நாடி அங்கே செல்லுகிறார்களோ அதுபோல உங்களுடைய கபரை தேடி மலக்குமார்கள் வருவார்கள். சுப்ஹானல்லாஹ், மலக்குமார்கள் ஒருவருடைய கபருக்கு வருகின்றார்கள் என்று சொன்னால் அந்த கபர் எப்படி இருக்கும், வெளிச்சமானதாக இருக்கும், சுபிட்சமாக இருக்கும், ஸ்வர்க்கமாக இருக்கும், அது மிக விசாலமானதாக இருக்கும், மிகவும் நிம்மதி அடைந்த கபராக அந்த கபர் மாறிவிடும். ஏனென்று சொன்னால் மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் என்று சொன்னால் சும்மா இறங்க மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய அருள்களை சுமந்து கொண்டு தான் இறங்குவார்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்துகளை சுமந்து கொண்டு இறங்குவார்கள். அந்த மலக்குமார்கள் உங்களுடைய கபருக்கு வருவார்கள். ஆகையினால் நீங்கள் மௌத்தார வரைக்கும் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருங்கள், குர்ஆனை ஓதிவிட்டு அதை கற்றுக்கொண்டே இருங்கள் என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், அருள்மறை குர்ஆனை ஓதுவதும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதும் நமக்கு எந்த அளவிற்கு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான் பாருங்கள். அதற்காக வேண்டிதான் அருமை நாயகம் சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களிலே மிகச் சிறந்தவர் யார் தெரியுமா, அருள்மறை குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் தான் உங்களிலே மிக மிகச் சிறந்தவர் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, அஃவலுல் இபாதத் கிராஅத்துல் குர்ஆன், இபாதத்துகளிலே வணக்க வழிபாடுகளிலே ஆகச் சிறந்த அமல் எது தெரியுமா, அருள்மறை குர்ஆனை ஓதுவது என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருள்மறை குர்ஆனை மூச்சாக உயிராக நினைத்தவர்கள். எந்த அளவிற்குன்னு சொன்னால், அவங்க நஃபில் நோன்பு முன்னாடிலாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, போக போக நஃபில் நோன்பு வைக்கிறத குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. ஆனால் அருள்மறை குர்ஆனை ஓதுவதை அதிகமாக்கி கொண்டே இருந்தார்கள். யார்? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க இடத்துல கேட்குறாங்க, நீங்கள் முன்னாடி நஃபிலான நோன்பு நிறைய வைப்பீங்க, இப்போ நஃபிலான நோன்புலாம் குறைச்சிக்கிட்டே போகிறீங்களே, குர்ஆன் ஓதுவதை அதிகமாக்கிட்டே போகிறீங்களே, என்ன காரணம் என்பதாக கேட்ட பொழுது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் நோன்பு வச்சுட்டேன்னு சொன்னால் கொஞ்சம் பலகீனமாயிடுறேன், என்னால் குர்ஆனை நிறைய ஓத முடியறதில்ல, ஆகவே நான் நஃபிலான நோன்புகளை குறைத்து கொண்டு அருள்மறை குர்ஆனை ஓதுவதை அதிகமாக்கி கொண்டேன், குர்ஆனை அதிகமாக ஓதுவதுதான் எனக்கு மிக விருப்பமானதாக இருக்கிறது என்பதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். என்று சொன்னால் அருள்மறை குர்ஆனை அதிகமாக ஓதுவதினால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து தான் சொன்னார்கள், அருள்மறை குர்ஆனுடைய வசனங்கள் எப்படி இறங்கியது என்பதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுவதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அருமை நாயகம் சொன்னார்கள். அந்த அளவிற்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளை கண்ணியத்தோடு பெற்றுக்கொண்ட அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருள்மறை குர்ஆன் மீது அந்த அளவிற்கு மிக பற்றுள்ளவர்களாக இருந்தார்கள். அருள்மறை குர்ஆன் ஓதுவதனால் நமக்கு என்ன கிடைத்து விட போகிறது, தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதாகவெல்லாம்
மிக சர்வ சாதாரணமாக நினைக்கக்கூடிய நமக்கு அருமை நாயகத்தினுடைய வார்த்தை பதில் தருகிறது. மன் ஷஃபஅலஹு அல் குர்ஆன். மறுமையிலே சிபாரிசு செய்யக்கூடிய வாய்ப்பு அருமை நாயகத்தை தவிர வேறு யாருக்கும் கிடைக்காது. அண்ணனோ தம்பியோ உடன் பிறந்தவர்கள் யாருமோ, நம்மை ஈண்டெடுத்த நம்முடைய பெற்றோர்களோ, நாம் ஈண்டெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளோ, யாருக்குமோ மறுமையிலே எந்த சிபாரிசும் செய்ய முடியாது. அல்லாஹ்விற்கு முன்னால் யா நப்சி யா நப்சி என்பதாக நாம் ஒவ்வொருவரும் தன்னையே பார்த்து கொண்டிருப்போம். சிபாரிசு செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் கொடுப்பார். அந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அருள்மறை குர்ஆனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிபாரிசு செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். மன் ஷஃபஅலஹு அல் குர்ஆன் யௌமல் கியாமா. கியாமத் நாளையில இந்த அருள்மறை குர்ஆன் இதை யார் ஓதினார்களோ, அதை யார் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்களோ, அருள்மறை குர்ஆனுடைய வசனத்தின் பிரகாரம் யார் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்களோ அவர்களுக்கு இந்த அருள்மறை குர்ஆன் ஷஃபஅலஹு சிபாரிசு செய்யும் யௌமல் கியாமா, கியாமத் நாளையில. அருள்மறை குர்ஆன் யாருக்கு சிபாரிசு செய்கிறதோ ஃபக்கத் நஜா. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையிலே இவர் வெற்றி பெற்றவர் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்று சொன்னால் அருள்மறை குர்ஆன் நமக்கு மறுமையிலே சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு அழகான, அல்லாஹ்விற்கு முன்னால் சிபாரிசு செய்து நம்மை சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய ஒரு காரணியாக அமையும் என்று சொன்னால் அந்த அருள்மறை குர்ஆனை ஓதுவதை விட்டும் நாம் எப்படி தவிர்ந்திருக்க முடியும்? அருமை நாயகம் இன்னும் சொன்னார்கள், செல்வத்தில் சிறந்த செல்வம் அல் குர்ஆன். அல் குர்ஆன் கனியுன். அருமை நாயகம் சொன்னார்கள், குர்ஆன் என்பது ஒரு செல்வம். அந்த செல்வம் யாரையுமே ஏழ்மையாக்க விடாது. எப்பொழுதுமே இந்த அருள்மறை குர்ஆனை யார் வைத்திருக்கிறார்களோ, ஓதக்கூடியவராக, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராக, அருள்மறை குர்ஆனுடைய வசனங்களுடைய பொருட்களை அறிந்து கொண்டு அதன் பிரகாரம் வழிநடப்பவராக யாராவது இருந்தால் அவரை ஏழ்மையாக்க விடாது, பணக்காரராகவே வைத்திருக்கும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த அருள்மறை குர்ஆன், அந்த செல்வம், அந்த செல்வத்தை யார் பெறவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே, அருள்மறை குர்ஆனை ஓதுவது, இந்த தித்திக்கும் தீன்மறையை நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நேரத்திலேயும் கொண்டு வருவது நமக்கு இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலேயும் நமக்கு ஒரு சிறப்பை தருகிறது என்பதை இது போன்ற ஹதீதுகள் நமக்கு அழகான முறையிலே உபதேசித்து கொண்டே இருக்கிறார். இந்த துன்யாவிலே நமக்கு இன்னும் என்னென்ன பிரயோஜனங்களை இந்த அருள்மறை குர்ஆன் பெற்று தருகிறது தெரியுமா? அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே அமர்ந்து கொண்டவர்களாக இந்த அருள்மறை குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி அவர்கள் எல்லோருமே ஒன்று கூடியிருப்பார்கள். யதுலூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் வசனங்களை மொத்தமாக அமர்ந்து ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அந்த ஓதிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் யததாரஸூன பைனஹும், இந்த அருள்மறை குர்ஆனுடைய வசனங்களினுடைய அர்த்தங்களை, அதனுடைய கருத்துக்களை எல்லோருக்கும் மத்தியிலே யார் பரப்பி கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய அந்த கூட்டம் அல்லாஹ்விற்கு முன்னால் எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தப்படுகிறது தெரியுமா? அலைஹிமுஸ் ஸகீனா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கூட்டத்தார்கள் மீது மன நிம்மதிகளை இறக்குகிறான், மலக்குமார்களை இறக்குகிறான், அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்தை இறக்குகிறான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசையாக அடுத்தடுத்து சொல்லுகிறார்கள். இப்படி சகீனத்தையும் மலக்குமார்களையும் மன நிம்மதியையும் தன்னுடைய ரஹமத்தையும் இறக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசியில் என்ன செய்கிறான்? நம்முடைய சமூகத்திலே, அல்லாஹ்வுடைய சமூகம் எது? மலக்குமார்களுடைய சமூகம். மலக்குமார்களை ஒன்று கூட்டி கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமை பாராட்டுகிறான். இதோ என்னுடைய அடியார்களை பாருங்கள், இதோ என்னுடைய அடியார்களை பாருங்கள், என்னுடைய கலாம் ஷரீஃபான அருள்மறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக பெருமை பேசுகிறான் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துன்யாவிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி கண்ணியப்படுத்துகிறார். அருள்மறை குர்ஆனை பற்றி அல்லாஹ் எந்த அளவிற்கு
குர்ஆனுடையவர்களை பற்றி சிறப்பிக்கின்றார் என்று சொன்னால் அஹ்லுல் குர்ஆனி ஹுவ அஹ்லுல்லா. அருமைநாயகம் சொல்கிறார்கள், யார் குர்ஆனை கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வினுடைய சொந்தக்காரர்கள். அடுத்து சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தக்காரங்களா. அருள்மறை குர்ஆனை யார் பற்றி பிடித்து கொண்டார்களோ, ஓதுவதும் அதனுடைய பொருட்களை அறிந்து கொள்வதும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதுமாக யார் இருக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய சொந்தக்காரர்கள் என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அடுத்ததாக அந்த வார்த்தை ஹதீஸினுடைய தொடர்ச்சியிலே சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்துகளிலே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் அருள்மறை குர்ஆனை சுமந்தவர்கள் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமை பாராட்டுகின்றார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தகைய அருள்மறை குர்ஆனை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளை அருள்மறை குர்ஆனை கற்பதற்காக வேண்டி எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நாமும் செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெற்றோர்களை கண்ணியப்படுத்துகிறான். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்பஸ வாலிதாஹு தாஜன் யௌமல் கியாமா. மறுமையில் என்ன செய்வானா, யார் இந்த துன்யாவிலே தம் பிள்ளைகளை மதர்சாவிற்கு அனுப்பி அருள்மறை குர்ஆனை கற்க செய்கிறார்களோ, அருள்மறை குர்ஆனை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுகிறார்களோ, அவருடைய தாய் தந்தையர்களை எல்லோருக்கும் முன்னாலும் வரவழைப்பான். வரவழைத்து அவர்களுடைய தலையிலே கிரீடத்தை அனுபவிப்பான். கிரீடத்தை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் முன்னால் கண்ணியப்படுத்துவான். இவர்களுடைய பிள்ளைகளை அருள்மறை குர்ஆனை கற்பதற்காக வேண்டி வழிநடத்தினார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை கண்ணியப்படுத்துவான். அருமைநாயகம் சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த கிரீடம் எந்த அளவிற்கு இருக்கும் என்று சொன்னால், இந்த பூமியிலே நாம் பார்க்கிறோமே சூரியனுடைய வெளிச்சம், உலகம் முழுவதும் அடிக்கக்கூடிய இந்த வெளிச்சம் எப்படி இருக்கிறது, இதைவிட பன்மடங்கு ஒளிமிக்கதாக அந்த கிரீடம் இருக்கும் மறுமையிலே என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து காண்பிக்கின்றார்கள். யார் தம்முடைய பிள்ளைகளுக்கு அருள்மறை குர்ஆனை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே கிடைக்கக்கூடிய சிறப்பை அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஸ்ராவிலே அவர்கள் ஆளுநராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் குறைஷியில மேன்மக்கள், ரொம்ப பணக்காரங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட்டமாக வந்திருக்கிறாங்க. அப்போ அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமான விஷயங்களை விவரங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஆளுநர் அல்லவா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் உயரத்தில் சேரில் நாற்காலியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. சுற்றிலும் எல்லோருமே குறைஷி மேன்மக்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வருகிறார்கள். அவங்க ஒரு தாபியீன். அவங்க வருகின்ற பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, அந்த சபைக்கு வர்றாங்க. வர்றதை பார்த்த உடனே எந்திரிச்சிடுறாங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்திருத்து விடுகிறார்கள். எழுந்திருத்து அந்த தான் உட்கார்ந்திருந்த அந்த சேரை வலது பக்கமாக எடுத்து போட்டு இருந்த அந்த துணியை எடுத்து மடித்து அந்த சேருக்கு மேலே கொஞ்சம் உயரமாக வச்சு வந்து அந்த அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கீழே உட்காந்துட்டாங்க. எப்படி இருக்கும், ஒரு ஆளுநர், யாரோ ஒருத்தர் வந்தார், வந்தவரை மேலாக அமர வைத்து விட்டு கீழே உட்காந்துக்கிட்டாங்க. சுற்றிலும் இருக்கக்கூடிய குறைசி அந்த மேன்மக்கள் பெரும் பெரும் பதவியில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள். ஆனால் இந்த அபுல் ஆலியா யாரு, ஒரு அடிமை, வறுமையில் இருக்கக்கூடியவர், ரொம்ப ஏழ்மையான மனிதர். ஆடைகளும் கூட அவருடைய அடையாளத்தை எடுத்து காண்பிக்கக்கூடிய நிலையில் இருந்தார். அப்போ எல்லாரும் முகச்சுழிச்சிட்டு, ஏன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேலியாக பேசுகிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதற்காக வேண்டி இந்த அபுல் ஆலியா இந்த இடத்திலே கண்ணியப்படுத்தப்பட்டார், உயர்த்தப்பட்டார் என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த அபுல் ஆலியா என்று சொல்லக்கூடிய இந்த மனிதரை நான் கண்ணியப்படுத்தலை,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்துகிறான் என்பதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோருக்கும் மத்தியிலே சொன்னாங்க. எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, ஒரு ஏழை, ஒரு அடிமை, அவரை நமக்கு முன்னால் உயரத்தில் வச்சு நம்மளை கண்ணியக்குறைவாக நடத்திட்டாரேங்கிற ஒரு கவலை. அப்பொழுது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அபுல் அலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்துகிறான், நான் கண்ணியப்படுத்தலை. காரணம் என்ன? இந்த தாபி எந்த அளவிற்கு கண்ணியமானவர் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நிறைய சஹாபாக்களை சந்தித்தவர், அருள்மறை குர்ஆனை மனனமாக பல சஹாபாக்களிடத்தில் ஒப்பித்தவர், அருள்மறை குர்ஆனோடு எப்பொழுதுமே ஒண்டி இருப்பவர், அந்த அருள்மறை குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பவர், அதை மற்றவர்களுக்கும் கற்றுக்கொண்டே இருப்பவர். ஒன்று தெரியுமா, அருமை சஹாபா தோழர்கள் எல்லோரையும் விட அடுத்ததாக முதல் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தாபியங்களில் முதலாம் அவர்தான் இவர் என்பதாக இந்த அபுல் ஆலியாவை பற்றி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து சொன்ன பொழுது அவர்கள் அனைவர்களும் அமைதியாகி விட்டார்கள். இந்த அபுல் ஆலியா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தினான் என்று சொன்னால், அருள்மறை குர்ஆனை அவர்கள் நேசித்த விதம், அருள்மறை குர்ஆனை அவர்கள் லயித்த விதம். ஒரு அடிமையாக இருந்த பொழுது, ஒரு பெண்ணிடத்தில் அடிமையாக இருந்தார்கள், குர்ஆனை அந்த அளவிற்கு ஓதிக்கொண்டும் அருள்மறை குர்ஆன் மீது மிக நேசம் வைத்தவர்களாக இருந்த பொழுது அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய எஜமானி இந்த அபுல் ஆலியாவை கூட்டு வந்து சபையில் எல்லா மக்களும் இருக்கக்கூடிய அந்த சபைக்கு வந்தாங்க. வந்துட்டு நடுவில் வந்துட்டு சொன்னாங்க, இவரை நான் உரிமை விட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. எந்த காரணம் அல்ல, குர்ஆனை இவர் அந்த அளவிற்கு நேசிக்கிறார். குர்ஆனை நேசிக்கக்கூடிய இந்த மனிதரை நான் அடிமையாக எப்படி வைத்திருப்பது? அவங்களுடைய எஜமானியே வந்து உரிமை விட்டுட்டு போயிட்டாங்க. பிறகுதான் அருள்மறை குர்ஆனை அதிகமாக அதனுடைய அர்த்தங்களை, கருத்துக்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டி, படிப்பிற்காக வேண்டி அவர்கள் ஆங்காங்கே சென்று அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அருள்மறை குர்ஆனை அந்த அளவிற்கு நெருக்கி கொண்டார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா, அருள்மறை குர்ஆனை அவர்களை கண்ணியப்படுத்தி கொண்டிருந்தது என்று. இந்த துன்யாவிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை இந்த அருள்மறை குர்ஆன் எப்படி பாதுகாப்பும், எப்படி அவர்களுடைய சோதனை வேதனைகளை எல்லாம் எப்படி இலகுவாக்கும் தெரியுமா? அவங்க என்ன செய்கிறாங்க, இல்முகளை அதிகமாக கற்றுக்கொண்டார்கள். பிறகு மார்க்கத்திற்காக வேண்டி நான் உயிரை விட வேண்டும், மார்க்கத்திற்காக வேண்டி நான் போராட வேண்டும் என்பதற்காக வேண்டி, போராட்டம் செல்வதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, அவங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பயிற்சி எடுக்கின்ற பொழுது கீழே விழுந்து அவருடைய கால் முறிஞ்சிருது. அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அவங்களுடைய கால் முறிஞ்சிருது. அப்போ மருத்துவர்கள்லாம் சோதனை செய்து பார்க்குறாங்க. பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக இவர் தீவிர சிகிச்சையில் இருக்க வேண்டும், ஆப்ரேஷன் பண்ணணும் என்பதாக மருத்துவர்கள் எல்லோரும் சொல்லிவிடுகிறார்கள். அப்போ சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஏன்? இவர்கள் மார்க்கத்திற்காக வேண்டி போராட வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணம். கால் சரியாகணும், எப்படியாவது நாம் மார்க்கத்திற்காக வேண்டி போராட வேண்டும். அப்போ அந்த கால் மருத்துவர்கள்லாம் பார்த்துட்டு ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும், முதல்ல அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்கணும். மயக்க மருந்து கொடுத்தா தானே ஆப்ரேஷன் செய்ய முடியும். அப்போ மயக்க மருந்து கொடுப்பதற்காக வேண்டி மருத்துவர்கள் ஆயத்தமான பொழுது அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, எனக்கு மயக்க மருந்துலாம் கொடுக்காதீங்க, நான் அதை எடுத்துக்கொள்ள மாட்டேன். மருத்துவர்கள் கேட்கிறார்கள், ஏன்? நீங்கள் எனக்கு மயக்க மருந்து கொடுத்து விட்டால் ஒரு சில நிமிடங்கள் நான் மயக்கத்தில் இருப்பேன், என்னையே நான் அறியாத வண்ணம் இருப்பேன், என்னுடைய ரப்புல் ஆலமீனை நான் மறந்துட்டு இருப்பேன், அருள்மறை குர்ஆனை விட்டு நான் தூரமாக இருப்பேன். அந்த ஒரு சில நிமிடங்கள் அல்லாஹ்வையும் அவனது கலாம் ஷரீஃபான அருள்மறை குர்ஆனையும் பிரிந்திருப்பதற்கு நான் விருப்பமில்லை. அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முடிவாக சொல்லிட்டாங்க, இப்போ உங்களுக்கு ஆப்ரேஷன் கண்டிப்பாக செய்ய வேண்டும், என்ன செய்கிறது? அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அருள்மறை குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர்கள் இருந்தால் கூட்டுவாங்க. மருத்துவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். ஒரு சில அருள்மறை குர்ஆனை மிக தெளிவாக ஓதக்கூடியவர்கள், காரிகள் அழைத்து வரப்படுகிறார்கள். அவருக்கு முன்னால் உட்கார்ந்து வச்சு ஓத சொல்லிட்டாங்க. ஓதுகின்ற பொழுது கண்களை மூடிக்கொண்டு
அருள்மறை குர்ஆனுடைய வசனங்களை காதுகளிலே மிக 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 ஆசையோடு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டின உடனே அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண் விழிச்சுட்டு சொன்னாங்க, ஏன் நிப்பாட்டிட்டீங்க, இன்னும் ஓதுங்க, இன்னும் அருள்மறை குர்ஆனை கடைசி வரை நான் கேட்க வேண்டும், அருள்மறை குர்ஆனை முழுவதுமாக நான் கேட்க வேண்டும், ஓதுங்கள். சொன்ன பொழுது மருத்துவர்கள் எல்லோரும் சுற்றிலும் நின்று ஆச்சரியப்பட்டவர்களாக சொன்னார்கள், அபுல் ஆலியாவே, நாங்கள் ஆப்ரேஷன் செஞ்சு முடிச்சிட்டோம், உங்களுடைய கால் நல்லா ஆயிடுச்சு, ஆப்ரேஷன் எங்களால் செய்து முடிக்கப்பட்டு விட்டது, அப்படியா என்பதாக அதற்கு பிறகுதான் அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய காலை பார்க்கிறாங்க. ஆச்சரியத்தோடு மருத்துவர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு எந்த இடையூறும் இல்லையா, எந்த வலியும் இல்லையா? அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஒன்றுமே தெரியலையே எனக்கு, அருள்மறை குர்ஆன் வசனங்களை காதுகளிலே கேட்டு நான் உள்ளத்திலே இறக்கி கொண்டிருந்தேன், வெளியே என்ன நடந்தது என்பது உண்மையிலே எனக்கு தெரியாது என்பதாக அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் அந்த அளவிற்கு அருள்மறை குர்ஆனோடு இணைந்திருந்தவர்கள், குர்ஆனை தன்னோடு இணைத்திருந்தவர்கள், எந்த வலியும் வேதனையில் இருந்தோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை குர்ஆனை கொண்டு இந்த துன்யாவிலேயே தன்னுடைய பாதுகாப்பு எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நமக்கு ஒரு அழகிய பாடமாக அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கொண்டு சொல்லி காண்பிக்கின்றார். என்று சொன்னால் அத்தகைய அந்த அருள்மறை குர்ஆனை அதிகமாக ஓதுவதும், அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொண்டு அதன் பிரகாரம் வழி நடப்பதும், முடிந்த அளவு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதுமாக நம் அனைவர்கள் மீதும் கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அருமை நாயகம் அதற்காக வேண்டித்தான் சொன்னார்கள், 3 பார்த்தாலே நன்மை என்பதாக சொன்னார்கள். தன்னுடைய தாயை இரக்கம் கண்கொண்டு பார்த்தால் நன்மை, காபத்துல்லாவை பார்த்தாலே நன்மை, அருள்மறை குர்ஆனை நீங்கள் திறந்து பார்த்தாலே உங்களுக்கு நன்மை என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அத்தகைய அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அளவிற்கு சிறப்புகளையும் இந்த துன்யாவிலேயும் ஆகிரத்திலேயும் வைத்திருக்கிறான். என்று சொன்னால் இத்தகைய அருள்மறை குர்ஆன் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் மிக சிறப்பாக, மிக கண்ணியமாக, நம்மிடத்திலே பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் வீணடித்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். நமக்கு சிபாரிசு செய்யக்கூடிய, இந்த துன்யாவிலே நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய, கபிரிலே நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய, சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹ்விற்கு சொந்தக்காரர்களுடைய பட்டியலிலே சேர்க்கக்கூடிய இந்த அருள்மறை குர்ஆனை, இந்த தித்திக்கின்ற தீன் முறையை நாம் வீணடித்து விடாமல் அதை படித்து அதன் பிறகாலம் வழிநடப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய அருள்மறை குர்ஆனை ஓதி அதன் பிரகாரம் வழிநடந்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் அருள்மறை குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கும் முயற்சி செய்யக்கூடிய பெரும் பாக்கியசாலிகளாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி நல்லருள் வாலிப்பானாக. ஆமீன். ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.